காலை வணக்கம் மலர்களே. இது டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், லஞ்ச் கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலை மேடம்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ரசம் வச்சு தோசை கொடுத்தேன். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரசம் தோசை, இட்லி தோசைலாம் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கோதை பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா தோசைக்கு ரசம் வச்சு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு அதனால் தோசைக்கு ரசம் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கும் மேடம் தோசையே கேட்டாங்க. அதனால் லஞ்சுக்கு என்ன பண்ணேன், முட்டை தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன். முட்டை தோசை அது கூட வச்சுட்டு சாப்பிட்டு சாம்பார் கொடுத்துட்டேன். அதுக்கும் மேடம் ரசமே தான் கேட்டாங்க. முட்டை தோசைக்கு ரசம் நல்லா இருக்காது, அதனால முட்டை தோசை கூட தொட்டுட்டு சாப்பிட்டு சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தோசையும் தொட்டுட்டு சாப்பிட்டு சாம்பாரும், முட்டை தோசை சாம்பார் கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு. தோசைன்னா யார் யார் வீட்டில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் 2 குட்டீஸுமே தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்றைக்கி லஞ்சுக்கும் தோசை, முட்டை தோசை போட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கும் அந்த அம்மாவோட ஃபேவரட் தான். அன்றைக்கி மில்க் ரஸ்க்கு கொடுத்து மால்தீவ்ஸில் சாக்லேட் பிஸ்கெட் கொடுத்தேன். இதுதான் டியூஸ்டேவோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸு. இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. என்னோடய வீடியோஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கும் வீடியோஸ் போகிற ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். காலை வணக்கம் உறவுகளே. இது வெட்னஸ்டே மார்னிங். இன்னைக்கு காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், லஞ்ச் கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிகப்பரிசி புட்டு கொடுத்துட்டு அது கூட தொட்டு சாப்பிட்டு சாம்பார் கொடுத்தேன். இடியாப்பம் மாதிரி கொடுத்துட்டு அது கூட தொட்டு சாப்பிட்டு சாம்பார் கொடுத்தேன். உங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு என்ன தொட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேடம்க்கு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸ்வீட் கார்னில் கொஞ்சமாக பெப்பர் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு. லஞ்சுக்கு மேடம்க்கு ரசம் சாதம் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக காரா பூந்தி போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். இதுதான் வெட்னஸ்டேவோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸு. ஏன்னா மேடம்க்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தா ஓரளவு கொஞ்சம் சாப்பிட்டு வரா. அதனால் இப்போலாம் ரொம்ப ரைஸ் வெரைட்டிஸ் தான் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ரேர் தான் டிஃபன் கொடுக்கறது. என்றைக்குன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் டிஃபன் கொடுக்கறது. இன்றைக்கி வெட்னஸ்டேவோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் 1 by 1 வீடியோ, நிறைய வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக 1 by 1 வீடியோ ரெகுலராக வரும். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.